ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு தாங்க கிளம்பிட்டேன். பட்டறையில் ஆளுங்க இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா வேலை அர்ஜென்ட்னா நான் வேலைக்கு போவேங்க. இல்லைன்னா வீட்டில் தாங்க இருப்பேன். வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம். சாப்பாடுங்க, சுட சுட சாதம். குக்கரில் வச்சா அவங்களுக்கு பிடிக்காதுங்க, அதனால் அடித்தாச்சுங்க சாப்பாட்டை. வெண்டங்காய் புளிக்குழம்புங்க, ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். ரசம், புடலங்காய் பொரியலுங்க. சாப்பிட்டு அப்படியே ஒர்க் ஷாப்புக்கு கிளம்பியாச்சுங்க. ஒர்க் ஷாப்புக்கு வந்தாச்சுங்க. இந்த தம்பி நம்ம ஒர்க் ஷாப்புக்கு புதுசாக வேலைக்கு வந்திருக்காங்கங்க. கிளம்பு ஒய்ஃபாக இருந்தாலுமே பேசக்கூடாது, வேலை தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னைய போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லி தாட்டி விட்றாங்கங்க. என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அவுட் சைடு பார்க்கலான்ட்டு வந்திருக்கேங்க. இதான் எங்கள் ஒர்க் ஷாப்போட பேக் சைடு வியூங்க. அப்படியே பார்த்துட்டு நம்ம சாணம் பிடிக்க வந்தாச்சுங்க. நம்ம சாணம் பிடிக்க வரதும் தெரிஞ்சோன்னே அவங்க பின்னாடி நின்று பார்க்குறாங்கங்க, நம்ம எப்படி சாணம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பெயிண்ட் அடிக்கலான்னு பெயிண்ட் அடிக்க வந்துட்டாங்க. இந்த பைப்பெல்லாம் கொஞ்சம் அர்ஜெண்ட்டுங்க, செட்டு வேலைக்கு, அதனால் உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வேலை செஞ்சிட்ருக்கோங்க. இது செட்டு மாட்டுறதுக்கு பர்லின்னு சொல்லுவாங்கங்க. பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு ஒரு 5-6 பர்லின் இருக்குன்னு நினைக்கிங்க. அது எல்லாமே நம்ம பெயிண்ட் அடித்து ஆகணுங்க. நம்ம இங்கிட்டு பெயிண்ட் அடிச்சிட்ருக்கவே அந்த சைடாக உள்ளார ரன்னர் அளவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னர் அளவெடுத்துட்ருப்பாங்கங்க. வாங்க போய் பார்ப்போம். இதாங்க ரன்னரு. இதுவும் அந்த செட்டு மாட்டுறதுக்கு பயன்படுங்க. இவங்க எல்லா வேலையுமே செய்வாங்க, ஆளினால் எல்லா வேலையுமே செஞ்சுருவாங்கங்க. அந்த தம்பி அக்கா அக்கா என்னை வீடியோ எடுக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லவும் நான் வலுக்கட்டாயமாக வீடியோ எடுத்துட்டேங்க. அப்படியே இவங்கள ஒரு வியூ பார்த்துட்டு இந்த சைடு வந்தால் கட்டிங் மோட்டரில் ஒருத்தர் கட் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. இவர் எப்படின்னா கட்டிங் போட்டால் தான் கட்டிங் மோட்டரே இவருக்கு தெரியுங்க. அப்படியே இவங்களை பார்த்துட்டு இதாங்க நான் பெயிண்ட் அடித்த பைப்பு. நல்லா இருக்காங்க? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததான் இதான் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்க ஒரு ஸ்டாண்டுங்க. 50 ஸ்டாண்டு வந்திருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அட்டை பாக்ஸ் மேலே வச்சு இது பண்ணுறதுக்கு தாங்க இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே சரி மதியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ராபெல்லாம் பொறுக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.